ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு விஷயம் தோதாகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறையா வார்ம் அப் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, ஒரு மூவி புக் பண்ணுறோம், ஒரு மூவி படப்பிடிப்பு எடுக்கிறோம், ஒரு மூவி திரையரங்குக்கு கொண்டு வரோம் அப்படின்னாலே அதுக்கு நிறையா உழைப்பு அப்படின்றது மிக அவசியம். ஒரு மூவி புக் பண்ணாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 அட்லீஸ்ட் ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 10,000 படமாவது பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30,000 புக்ஸாவது படிச்சிருக்கணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு விதத்தில் வந்துட்டு நம்ம ஏதோ வகையில் மிங்கலாகி எரர் ஏற்படுத்துறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். ஆன்மீக பாதையில் ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு யூகேஜி கிளாஸ். ஓகே, அதனால் ஸ்டூடியோ அப்படின்றது வேறு, ஆன்மீக பாதை அப்படின்றது வேறு, ரியாலிட்டி லைஃப் அப்படின்றது வேறு. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சோப்புனாங்கி அதிகாலை பொழுதுலேருந்து சாயந்தரம் வரைக்குமே எரர் ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேஷ் கிடைக்குமா அப்படின்றது தான். ஆனால் அதுக்கான உழைப்பு வார்ம் அப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். கேஷ் டெபாசிட் கொடுத்தா தான் இதெல்லாம் தோதாகும். அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நிறையா ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு லெட் லைட் ஏரியா மாதிரி தான். ஓகே, 2 பந்தையும் பொந்தையும் காமிக்கிற மாதிரியான ஒரு ரெட் லைட் ஏரியா தான் நிறையா ஸ்டூடியோ இயங்கிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு பேசாமல் நீங்கள் ரெட் லைட் ஏரியாவுக்கே போகலாம். அங்கே நிறையா காசும் கிடைக்கும். ஓகே, ஏன் ஸ்டூடியோவை வந்துட்டு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதனால் தோதாகாது. அதனால் இந்த சோப்புனாங்கி பொறுத்த வரைக்குமே கேஷ் அப்படின்றது பயன்பாடு அப்படின்னா மட்டும்தான் தோதாகும். ஓகே, தேவையில்லாமல் பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் எந்த பலனுமே ஏற்படாது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டரால் ஒட்டுமொத்த ஸ்டூடியோவுக்குமே ஒரு அவப்பேர் ஏற்படுது. எல்லாமே ஓரளவு ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி சம்பாரித்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, அவங்க ஓரளவு எல்லாமே தோது பார்த்துக்குவாங்க. இப்போ தான் நிறையா பேர் தோது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த லப்பர் பந்து டைரக்டர்ஸ் எல்லாமே இப்போ தான் அவங்க லைஃபே. இதுக்கப்புறம் அவங்க நிறையா மூவிஸ் புக் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் அவங்க ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஆனால் இந்த சோப்புனாங்கியால் எல்லாமே ஒரு ஸ்தம்பித்து ஒரு நிலை ஏற்படுது. அதனால் அவங்கவுங்க விலகிட்டாங்க அப்படின்னா அது சரியாயிடும். ஆனால் யதார்த்த ரீதியாக அப்படிலாம் எர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இப்போ சோப்புனாங்கி இப்போலேருந்து ஒரு 60-70 வருஷம் வரைக்கும் இதே மாதிரி ஒரு தாக்க நிலையை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது வரைக்குமே போராடிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு தான் ஸ்டூடியோவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. அதனால் சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு கேஷ். ஓகே, அங்கே கேஷ் இருந்தால் தான் எல்லாமே தோதாகும். ஓகே, அப்படின்றது சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகே, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டைட்டிலு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சொல்லி அவர்கிட்ட ஒரு செக்கு வாங்கி அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒர்க் செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அதனால் ப்ரொடியூசர் அப்படின்றவங்கள தோது பார்க்கணும். ஓகே, ஆர்டிஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? டைரக்டர்ஸ் வரணும், ப்ரொடியூசர் வரணும், அப்போ தான் தோதாகும். ஆர்டிஸ்ட்டே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் வச்சு நீங்கள் சமாளிச்சிக்கலாம், தோது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் ஸ்டூடியோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கணும், கற்பூர புத்தியாக இருக்கணும். காலையிலே ஒரு டெபாசிட் கேஷ் கேட்டான் எல்லாம் தயக்கம். அதெல்லாம் கௌரவம் மாதிரியான ஒரு விஷயம். ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுக்கணுமா? அது யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிட்டு அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சினிமா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கேஷ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஒரு சில ஸ்டூடியோ தான் தோதா இருக்குது. அடுத்து அப்பர் கண்ட்ரீஸில் நிறையா ஸ்டூடியோ தோதா இருக்குது. அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை தான் இருக்குது. அது என்ன கதை அப்படின்னா, சைனீஸ் பேம்போ ட்ரீ அந்த கதை தான். அதாவது ஒரு மூங்கில் மரம் ஒன்று இருக்குமா, அதை 5 வருஷத்துக்கு அந்த மூங்கில் மரத்தை வளர்த்துறப்போ எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்காதான். ஆனாலும் தினந்தோறும் பராமரிக்கணுமா, தினந்தோறும் தண்ணி ஊற்றணுமா, அந்த மூங்கில் மரத்தை கேர் செஞ்சுக்கணுமா. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மூங்கில் மரமானது பயங்கரமாக வளருமா. ஓகே, அதே மாதிரி தான் ஸ்டூடியோ கான்செப்டும். ஓகே, அதனால் ஒரு சில வருஷத்துக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு காசும் கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியான ஒரு உழைப்பால் மட்டும்தான் ஒரு நிலையில் எல்லாமே ஒரு வகையில் தோதாகும்.
ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அப்போனா தான் ஓரளவுக்கு கேஷ் கிடைக்கும். கேஷ் கிடைக்கிறப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் தோதாகும். ஓகே. ஏன் அப்படின்னா காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போனீங்கன்னா கொய்யா மரம் இருக்கும், மாதுளை மரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய நீர்நிலை இருக்கும், அங்கே குளிச்சிக்கலாம். ஏதோ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க, நிறைய சத்திரம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் தூங்கிக்கலாம். இங்கே லைஃப்பை வந்து ஈஸியாக அமைச்சிக்கலாம், துறவரத்துக்கெலாம் அப்போ அப்படி தான் போனாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ யதார்த்த ரீதியாக காற்றை தவிர நீங்கள் சுவாசிக்கிற காற்றை தவிர மற்ற எல்லாத்தையுமே காசு தான். சொல்லப்போனால் சுவாசிக்கிற காற்று கூட இப்போ காசு தான். அதனால் பொருளியல் அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நிலையில் உலகம் மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் தோது பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. அதனால் ஸ்டூடியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு சில ஆர்டிஸ்ட்டு அப்படியே பழக்கப்படுத்தி விட்டதுனால அவங்க தன்னோட ஆளுமை வெளிப்படுத்துறதுனால அப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது. டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போனா தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அந்த ப்ரொடியூசர் எல்லாமே இலவசமாக கொடுக்கறதுனால அவங்களோட கான்செப்ட் அதே மாதிரி எல்லாமே இலவசமாக அமைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே சினிமா பிஸ்னஸே மாறிடுச்சு. இப்போது என்ன சொல்கிறாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் நீங்கள் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னா நீங்கள் மூவியில் நடிக்காதீங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ணுறதுன்றது தான் சரியாக இருக்கும். ஓகே. அதனால தான் நான் தமிழில் வெப் சீரிஸ் புக் பண்ணுறதில்ல, அதர் ஸ்டூடியோஸில் நான் வெப் சீரிஸ் புக் பண்ணுறேன். அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். ஏன் அப்படின்னா அவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க, அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய நல்ல விஷயந்தான் இருக்குது. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பு அப்படின்றது தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகே. சரி, நானும் ஏதோ தோதாகிறப்போ கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்த தகவல் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி அப்படின்றது ஒரு தனிப்பட்ட சில நபர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே. அந்த வகையில் என்னுடைய ஃபேமிலி அப்படின்றது நிறையா பேர் படிப்பறிவு கிடையாது, பொருளாதார நிலையில் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஓகே. இதில் இந்த திலகவதி அப்படின்ற ஒரு கேரக்டரு நிறையா டேமேஜு, அது அவங்க டேமேஜ் ஆகிறது இல்லாமல் நம்மளையும் டேமேஜ் படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ண தான் தீர்வு. அப்போ தான் இதெல்லாம் சரியாகும். ஆனால் இதெல்லாம் நிஜத்தில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வார்ம் அப் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அதனால் காலை பொழுதில் இந்த பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூடாது. ஓகே. நமக்காக தோதாகிறப்போ ஒவ்வொரு விஷயமா தோதாகும். அது வரைக்கும் பொறுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அடுத்து ஸ்பான்சர் அப்படின்ற பார்த்தா என்னுடைய பிரதர் கண்ணனை தான் ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அவனுக்கு இந்த பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிட்டத்தட்ட ஆசிரமத்தில் 5000 பேர் இருக்கிறான்றாங்க. எவ்வளோ விதத்தில் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளவோ கேஷ் இருக்குது. ஆனால் ஒரு 4 நாள் அவன் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த கிளாஸ் அவன் அட்டன் பண்ணான்னு வச்சுங்களேன், இது நாள் வரைக்கும் தான் சம்பாதிக்க போகிறது அவன் லைஃப் ஸ்டைலே மாறும். ஏன்னா அந்த கிளாஸில் அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி தருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்னும் அதிகமான அளவு அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ தான் ரியாலிட்டியே தோதாகும். அதே மாதிரி என்னோடய பிரதரோட சார்ந்த அத்தனை நபர்களுக்குமே இந்த சாம்பவி பிஎஸ்பி கட்டாயமாக கற்றுக்கணும். அதாவது அவசியமாக கற்றுக்கணும்னு சொல்கிறேன். அப்படின்னா அப்போ தான் லைஃப் ஸ்டைலோட யதார்த்தம் என்ன அப்படின்றது புரியும். ஓகே. இல்லைன்னா வச்சுங்க, யதார்த்த ரீதியாக உணவு, அதை ஒரு தக்கவியல், வாழ்வியல், ஒரு தகவமைப்பான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். யதார்த்த ரீதியாக ஒரு படிநிலை அப்படின்றது சாம்பவிலேருந்து பாவஸ்பந்தன கிளாஸில் தான் அடுத்தடுத்த படிநிலை தொடரும். அப்போனா தான் எனக்கும் லாபம் கிடைக்கும், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறது தோதாங்க. ஓகே. இது இன்னொரு தகவல் இருக்குது. தொடர்ச்சியாக ஒருத்தர் இறருங்க அப்போலாம் தீர்வே ஆகாது. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ஓகே. அதனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் கேர் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் தகவல் சொல்கிறேன். ஓகே. அடுத்து பொருளாதார நிலையில் கொஞ்சம் வறுமையாக இருக்கிறதுனால ஒரு லேப்டாப் வாங்குறதோ, அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி ஜஸ்ட்டு ஒரு டேட்டா என்ட்ரி பயன்படுத்தினா கூட ஓரளவு கேஷ் கிடைக்கும். கேஷ் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமும் தோதாகும். ஓகே.
அந்த ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை புரிஞ்சுக்கணும். காலம் மாறிடுச்சு. முதல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு பெண்ணோட வேலைன்னா வீட்டை பராமரிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஒரு ஆண் வந்துட்டு ஒரு வேட்டையாடுவாங்க. வேட்டையாடினதுக்கப்புறம் அந்த உணவை கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஒரு காட்டில் ஒரு வாழ்க்கை. ஆனால் யதார்த்த ரீதியாக சமுதாயத்தில் அப்படி கிடையாது. நிறைய விதத்தில் கேஷ் தேவைப்படுது. அப்படின்றப்போ உழைப்பு அப்படின்றது தேவைப்படுது. அப்படின்றப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். அப்போனா தான் கேஷ் கிடைக்கும். ஓகே. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்குமே பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. நாங்கள் எங்களோட நிலையிலேருந்து உங்களை இவ்வளோ தூரம் ரெடி செஞ்சு விட்டுட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் கேர் செஞ்சுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணும். ஓகே. ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தான் தோது பார்க்கணும். அதை புரியாமல் தான், அறியாமையால் தான் நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. அவங்கவுங்களோட விழிப்புணர்வு நிலை சரியாக இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லது வேணும்னே ஏதாவது தீங்கு செஞ்சாலோ அல்லது அறியாமை அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலே கூட நரகத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அறியாமை விலகணும் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்றது அவசியம். விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா பயிற்சி அப்படின்றது அவசியம். ஓகே. சரி. அதனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நானும் கேஷ்க்காக தான் தோது பார்த்துட்ருக்கேன். கேஷ் கிடைக்கிறப்போ என்னோடய ஃபேமிலியானது விரிவடையும். சென்னையில் ராம்கி அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே அவரோட தாக்கம் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் காலமே மாறிடுச்சு. இன்ன வரைக்குமே அந்த கோபமெல்லாம் இருக்குது. அதனால ஒரு நல்ல ஃபேமிலி ராம்கி அவங்கெல்லாம். இப்போ ஓரளவு சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன, காலம் முடிஞ்சு போச்சு. ஓகே. அதனால ராம்கி ஃபேமிலி அவங்களையும் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். நிறையா ஃபேமிலி சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் போய் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அவங்களும் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஆனால் அதுக்கெல்லாம் கேஷ் தேவைப்படுது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை தேவைப்படுது. அப்படின்னா தான் தோதாகும். ஓகே. அதனால் பொதுவான நிலையில் எரர் ஏற்படுத்தாமல் எல்லாரையுமே ஒரு அரவணைச்சி நல்ல விதத்தில் தோது பார்க்கணுன்னு நானும் நினைக்கிறேன். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு பண்பு நிலையில் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. சரி. அடுத்த தகவல்